அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1-3-2025 மாசி மாதத்தின் 17ஆம் நாள் சனிக்கிழமையில் மார்ச் மாதத்தின் முதல் நாள். மாதத்தின் முதல் நாள் எப்பவுமே மாதத்தின் முதல் நாள் அல்லது சம்பளம் வாங்கியதும் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். அதை போல கர்ம வினை நிச்சயமாக தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையான கஷ்டம், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல கஷ்டமாக இருக்கலாம், அல்லது கௌரவம் சம்மந்தமான கஷ்டமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கஷ்டம் மனிதருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஆரோக்கியம் சம்மந்தமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு தான் எளிமையான சூட்சம பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்கிறேங்க. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறேன், பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறேன், கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறேன், முருகன் கோவிலுக்கு போகிறேன், ஆனாலும் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற மாட்டேங்கி அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிதான பரிகாரம் தான். இதுக்கு பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, விரதம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபாய் வரைக்கும் செலவாகும். உங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் எங்கேயாவது நர்சரி கார்டன் கண்டிப்பாக இருக்கும், அங்கே போங்க. அங்கே போய் ஏதாவது ஒரு மரக்கன்று வாங்குங்க. சில மரக்கன்றுகளுடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 ரூபா 15 ரூபாய்க்கெல்லாம் சில மரக்கன்றுகள் இருக்குது. அதை வாங்கி முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. கோயிலில் நந்தவனம் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லைங்க எங்கள் ஊர் கோயிலில் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ரயில்வே கேட் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. இல்லை சாலையோரங்களில் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாலையோரங்களில் எங்கேயாவது மரம் செடி ஏதாவது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வச்சு ஒரு சின்ன குழி தோண்டி அந்த மரத்தை நீங்கள் வாங்கிட்டு போன புது கன்றை வந்து வச்சுட்டு வந்துடுங்க. இவ்வாறு மாதத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யும்போது தோஷங்களுடைய வீரியம் கூட கண்டிப்பாக குறையும். ஏன்னா அந்த செடியானது வளர 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 பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை தவறாமல் வந்து மாதத்தின் முதல் நாள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் தெய்வ விருட்சங்கள், தெய்வீக விருட்சங்கள் சொல்கிறோம் இல்லையா, வில்வம், வன்னி, இது மாதிரி மரங்களை வந்து நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அத்தி, இது மாதிரி மரங்களை கூட வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கோயிலில் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வளர்க்க முடியும்னா கூட ஏதாவது ஒரு செடி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு செடியை வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இனிமேல் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.